ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற தாய் கிழவி படம் எப்போ இருக்குது வாங்க பார்க்கலாம். தாய் கிழவி கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராதிகா, சிங்கம் புலி, அருள்தாஸ் போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே எழுதி இயக்கியவர் யாருன்னா சிவக்குமார் முருகேசன்கிறவர் பண்ணியிருக்காரு. நிவாஸ் அப்படிங்கிறவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. விவேக் அப்படிங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. தாய் கிழவி படத்தின் கதை அப்படிங்கும்போது ராதிகா ஏற்றிருக்கக்கூடிய கேரக்டர் பேர் வந்து பவுனுத்தாயி. அதாவது அவங்க ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு உயர்ந்து, அதே மாதிரி அந்த கிராம மக்களுக்கு வந்து வட்டிக்கெல்லாம் பணம் கொடுத்து அதை வசூலிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக ராதிகா இருக்காங்க. அவங்கள்ட்ட வட்டி வாங்கின அந்த கிராமத்து ஊர் மக்களே இவளுக்கு ஏதாவது ஆயிராதா, இவெல்லாம் செத்து போயிட மாட்டாளான்னு நினைக்கிற அளவுக்கு மிரட்டி பணம் வாங்குற ஆளாக ராதிகா இருக்காங்க. அப்படி இருக்க ராதிகாவுக்கு வந்து 3 பசங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த 3 பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ராதிகாவை விட்டு விலகி தான் நிற்கிறாங்க. எதனாலனா அவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆளாளுக்கு வந்து ஒரு சைடு போயிட்டாங்க. அதில் ஒரு பையன் வந்து சிங்கம் புலி அருள்தாஸ், இன்னொருத்தர் வந்து ஒரு பூக்கட்டுற வியாபாரம் பண்ணுறாரு. அருள்தாஸ் ஆட்டோ ஓட்டுறாரு. சிங்கம் புலி வந்து ரேடியோ செட்டு மைக் செட்டு கட்டுற தொழிலை பார்க்குறாரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் வந்து ராதிகாவோடு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க கணவருக்குமே ஒரு பிரச்சனை. எதனாலனா அதாவது இந்த வரதட்சணை பிரச்சனைனால இருக்குது. அதனால் ராதிகாவே வந்து அவங்க கூட அவங்க மகளை வச்சுருக்காங்க. அப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ராதிகா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்துடுறாங்க. அப்போது மகன்களுக்கு எல்லாத்துக்குமே செய்தி போகுது, இவங்க வந்து நைட்டே தாங்க மாட்டாங்க, அதனால் எல்லோரும் வந்துருங்கிற மாதிரி இருக்க, அப்போ வந்து ஒரு தங்க வியாபாரி வந்து இவங்க கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து 160 பவுன் வந்து நகை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தகவல் வந்து 3 மகன்களுக்கும் தெரியுது. அப்போ அந்த 3 மகன்களும் எப்படியாவது ராதிகாட்டேருந்து அந்த 160 பவுனை நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாங்கி பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம பிரச்சனைகள்லாம் தீந்துரும்னு நினைக்க, அப்படி இருக்க ராதிகா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காங்க. இதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூச்சு பேச்சு இல்லாத ராதிகாவுக்கு என்னாச்சு, அதே சமயம் அவங்க மூச்சு பேச்சு இல்லாத போது இவங்க அந்த தங்கத்தை வந்து அவங்கள்ட்டேருந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா, ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இருந்த அந்த வரதட்சணை பிரச்சனை தீந்துச்சா இல்லையா, இதெல்லாம் தாண்டி ராதிகாவுக்கு என்னாச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் தாய் கிழவி. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இது ஒரு கிராமத்து பின்னணியில் நடக்கக்கூடிய கதை. ராதிகாவுக்கு வந்து நிறைய படம் அவங்களுக்கு பேர் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நிச்சயம் அவங்க கேரியரில் சூப்பர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கம் புலியாக இருக்கலாம், அருள்தாஸ், ஸோ எல்லாருமே நடித்த நடிகர்கள் வந்து நீட்டாக கனக்கச்சிதமாக இந்த படம் ஒரு கிராமத்துக்கு கிராமத்து படத்துக்கு என்ன நடிப்பு தேவையோ அதை எல்லாருமே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிராமத்து பின்னணிங்கும்போது சினிமோட்டோகிராஃபியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா இந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க, ஒரு வீடு, ஸோ ஒரு சில இடங்களில் தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்துக்கு அது என்ன தேவையோ அதை நீட்டாக கேமராவில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் சபாஷ் போடுற விஷயம் என்னென்னா காமெடி கோஷன்ட்டுங்கிறது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. முனிஸ்கான் காமெடியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து ராதிகாவோட மகன்களில் வந்து ஒரு மகன் வந்து இந்த கருப்சாமிக்கு வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி என்ன, அதாவது விளக்கு அணையாமல் பார்த்துக்க சொல்கிற அந்த காமெடியாக இருக்கலாம். ராதிகா பண்ணுற சில காமெடி மொமெண்ட்ஸாக இருக்கலாம். காமெடிங்கிறது இந்த படத்தில் வந்து நீட்டாகவே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சில எமோஷ்னல் சீக்வன்ஸுங்கிறதும் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதை தாண்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் பற்றி, அதாவது பெண்கள் சுதந்திரம் பற்றியும் பேசியிருக்காங்க. அதுவும் வந்து நல்லா எடுபட்டிருக்கு. சில இடத்துல ராதிகாவோட சில போர்ஷன்ஸ் வந்து மாஸ் மொமெண்ட்ஸும் வந்து நல்லாவே வந்து க்ரியேட் பண்ணுது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிங்கம் புலி இந்த படத்தில் வந்து ஒரு கமல் ரசிகராக இருக்கார். அப்படி இருக்க படத்தோட சில சுச்சுவேஷன்ஸே, கமலோட பாடல்களே வந்து நமக்கு நிறைய கூஸ்பம்ஸ் கொடுக்குது. கமலோட ரெஃபரன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமல் சாங்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நிறைய ட்ரிபியூட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து ஒரு இடத்துல வந்து இந்த விருமாண்டி சாங்காக இருக்கலாம், இன்டர்வல் பிளாக்கில் வர்ற ஒரு இதாக இருக்கலாம், அது எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கிளைமேக்ஸில் வர்ற ராதிகாவோட ஒரு சின்ன ட்விஸ்ட்டுங்கிறதும் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது.
சரி, வேற என்ன செஞ்சிருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த படத்த வந்து நீட்டா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளோ தூரம் வந்து ஆடியன்ஸ வந்து அதாவது காமெடியில கனெக்ட் பண்றது, எமோஷன்ஸ் கொஞ்சம் வந்து இன்டெப்த் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அட் தி சேம் டைம் ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மகளோட ஒரு கேரக்டர்ங்கிறது வந்து சூப்பரா இருந்துச்சு. மருமகள வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு சில விஷயத்தில டக்குன்னு ஆனந்தப்படுற மாரி ஒரு காட்சிங்கிறது வந்து அத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஃபைனலி தாய் கிழவி அப்படிங்கிற படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்திலேயே ஒரு செல்வாக்குள்ள ஒரு 70 வயசு பெண்மணியா ராதிகா இருக்காங்க. அவங்களுக்கு 3 மகன்கள், 1 மகள் இருக்காங்க. அப்படி இருக்க இவங்க வந்து திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம போகும்போது, அதாவது அவங்களுக்கு பின்னணியில பெரிய ஒரு 160 பவுன் தங்கம் இருக்குங்கும்போது, அந்த மகன்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும்போது, அந்த மகன்கள் அத கண்டுபிடிச்சு அவங்க பிரச்சனைகள தீர்த்துக்கிட்டாங்களா? ராதிகா மயங்கி விழுந்தவங்க, திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாதவங்க, திருப்பி நல்லபடியா வந்தாங்களா? அதே மாரி அவங்க பொண்ணுக்கும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாமே சார்ட் அவுட் ஆச்சா? இல்லையா? இது எல்லாத்தையுமே கலந்து எவ்வளோ தூரம் காமெடியாவும், எவ்வளோ தூரம் எமோஷனலாவும், ஒரு விமன் எம்பவர்மென்ட் பத்தியும் பேசி, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா தான் இந்த தாய் கிழவி அப்படிங்கிறது முடியுது. நிச்சயம் இந்த தாய் கிழவி நெறைய பேத்துக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகத்தான் இருக்கு. இந்த படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபைடு தான். தாராளமா ஃபேமிலியோட போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். தியேட்டர்ஸ்ல இந்த படம் வெளியாயிருக்கு. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.